செத்து போனது ஒருத்தன் இல்லை, 2 பேர். என்ன சொல்றீங்க? விசாரிச்சிட்டேன். இது போட்டி கம்பெனியோட சதி. யாருன்னு சொல்லுங்க. என்ன மேடம், இதை நான் செய்ய போறேன்னு அட்ரஸ் எழுதி வச்சுட்டா செய்வாங்க? 1 லாரி எரிஞ்சா சம்பவம், 2 லாரி எரிஞ்சா அது அதிசயம், 3 லாரி எரிஞ்சா அது சரியா தானே இருக்கணும்? இது எப்படி நடந்திருக்கும்? டிரைவர்ஸ் மேல ஃபால்ட்டா இருந்திருக்கலாம். என்னது? டிரான்ஸ்போர்ட் கான்ட்ராக்டர்ஸ் நமக்கு பழக்கமானவங்க தானே, நமக்கு விசுவாசமானவங்க தானே? இதுக்கு தான் முதல்ல சொன்னேன், பழைய ஆட்களை சேஞ்ச் பண்ணி புது ஆட்கள் அப்பாயிண்ட் பண்ணலான்னு. பட் அதுக்கே திட்டினீங்க. நீங்கள் திட்டுவீங்கன்னு தெரிஞ்சும் 2-3 பேரை மாற்றினேன். பட் அதுக்கும் நீங்கள் என் மேலே கோவப்பட்டீங்க. சுப்பிரமணியன் ஒருத்தர் ஏஜென்சி கான்ட்ராக்ட் சைன் பண்ணலான்னு சொன்னார். நீங்கள் என்ன பண்ணீங்க? இல்லை, சுப்பிரமணியன் பேர் இருக்கு, என்னால் சைன் பண்ண முடியாதுன்னு ஃபைலை தூக்கி மூஞ்சில் எரிஞ்சிங்க. என்ன குத்தி காட்ட இதுவா நேரம்? கடப்பாறையை முழுங்கிட்டீங்க. இப்போ குத்துதே குடையுதேன்னா எப்படி? அப்போவே உங்களை மீறி இந்த கான்ட்ராக்ட் ஃபைல்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஃபைல்ஸ் தேவைப்பட்டுச்சு. அதனால் உங்கள் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு பீரோவை உடைச்சேன். அதுக்கே என்ன தப்பாக புரிஞ்சுக்கிட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டீங்க இல்லை? ஐயோ ஷாம், இப்போ அடுத்து என்ன பண்ணலான்னு மட்டும் சொல்லுங்க. நடந்த சம்பவத்தை சில நம்பகமான ஆட்களை வச்சு விசாரிச்சு பார்த்தேன். போட்டி கம்பெனிங்க விலைக்கு வாங்கிட்டாங்க. நம்ம சரக்கு அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டா அப்புறம் நம்ம தலையெழுத்து அவங்க கையில் தான். அவங்க சரக்கை எரிச்சாலும் கொண்டு போய் பத்திரமா சேர்த்தாலும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ வேலை போன அந்த ஆளு யாருன்னு கண்டுபிடிச்சு முதல்ல அவனை தூக்குங்க. அது சரி, மந்தையில் எல்லா ஆடும் கருப்பாக இருக்கு, அதில் கருப்பாடு எதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒட்டுமொத்த மந்தையை மாற்றுங்க. சரி, அந்த முழு பொறுப்பையும் நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். சீக்கிரம் செய்யுங்க. அதுக்கு உங்கள் அனுமதி வேணும். இந்த பொறுப்பில் நீங்கள் தலையிடாமல் இருந்தால் நான் முழுசாக இறங்கி செய்கிறேன். யாராவது தலையிட்டாங்கன்னா நான் கண்டிப்பாக விலகி போயிடுவேன். இதுக்கு ஒத்துக்கிட்டா நான் ரெடி. ஷாம், ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது இப்படி என்ன பிளாக்மெயில் பண்றதே உங்களுக்கு வேலையா போச்சுல? அல்வால கூட ஒரு சிட்டிக்கு உப்பு போட தானே டேஸ்டா இருக்கும். என்ன பண்றது? எந்த நேரத்துல என்ன உதாரணம் சொல்றீங்க? சாக்லேட் கம்பெனி தானே, சொன்னா தப்பு இல்லை. சரி, இப்போ எரிஞ்சு போன லாரியோட நிலைமை என்ன ஆகும்? என்ன ஆகும்? போலீஸ் என்கொயரி வரும். யார் யார் மேல சந்தேகமோ நாம அவங்கள கை காட்டணும். விசாரணை அது இதுன்னு பொறுமையா நடக்கும். யார் சதி பண்ணாங்க, எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னு யாருக்கு தெரியும்? ஓகே, போலீஸ்க்கு நம்ம ஒத்துழைக்கலாம். ஆனா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க வருவாங்க. ஓகே, இன்சூரன்ஸ். ஆமா, நம்ம லாரி எல்லாம் இன்சூர் பண்ணிருக்கு, அதனால பெரிய லாஸ் எல்லாம் ஒன்றும் ஆகாதுன்னு தான் நினைக்கிறேன். அப்படிலாம் சொல்ல முடியாது மேடம். ஏ? ஏன்னா இன்சூரன்ஸ் நம்ம ப்ராப்பராக ரெனியூவல் பண்ணியிருக்கணும். நம்ம லாரியை ஓட்டு போன லாரி டிரைவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆளாக இருக்கணும். அவனோட அஜாக்கிரதையால் லாரியோட சரக்கு எரிஞ்சிருந்தா கூட, அவன் வண்டி ஓட்டும் போது தம் அடிச்சிருந்தா, இல்லை தண்ணி அடித்து லாரி ஓட்டு போயிருந்தா, அதனால் லாரி ஆக்சிடென்ட் ஆயிருந்தா கூட இன்சூரன்ஸ்காரன் கையை விரிச்சிருவான். அதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படி இருக்குன்றது தான் என்னோட கணிப்பு. அப்போ அந்த 60 லட்சம் ரூபாய் நஷ்டத்தை நாம தான் ஏற்றுக்கணுமா? 1 கோடிக்கு மேலே நஷ்டம் வரும். அது நம்ம தலையில தான் விடியும். அப்புறம் இன்னொரு விஷயம். போதும் ஷாம், இதுக்கு மேல ஒன்றும் சொல்லாதீங்க. கொஞ்சம் என்னை தனியா இருக்க விடுங்க. முதல்ல நான் இந்த விஷயத்தை டைஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ப்ளீஸ் கொஞ்ச நேரம் என்னை தனியா விடுங்க. என்னங்க, முழுசா படிச்சு முடிச்சிட்டீங்களா? படித்தேன். பேர் பார், சுந்தரமூர்த்தி மந்தர்மூர்த்தின்னு. சுந்தரமூர்த்தியோட தம்பி மந்தர்மூர்த்தி. சுந்தரமூர்த்திக்கு வாரிசு உருவாக்கூடாதுங்கிறக்காக அவரோட ஒய்ஃபுக்கு ஏதோ மருந்து கொடுத்துருக்கான். ஆனால் வேற ஒரு டாக்டர்கிட்ட போனதால் கல்யாணிக்கு வாரிசு உருவாயிருக்கு. இதை படித்ததுக்கப்புறம் தான் எனக்கே சந்தேகம் வருது. ஏன் அந்த மந்தர்மூர்த்தி சுந்தரமூர்த்தியோட பொண்ணை கொண்டிருக்கக்கூடாது? அந்த மந்திரமூர்த்தியை நானும் ஒரு தடவை மீட் பண்ணியிருக்கேங்க. ஒருவேளை நமக்கு வர்ற மர்ம ஃபோன் காலுக்கும் இந்த டைரி மேட்டருக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமா? ஏன்னா நமக்கு குழந்தைய பற்றி தான் ஃபோன் வருது, இதுலேயும் குழந்தைய பற்றி தான் வருது. இருக்கலாம். இதை உடனே சண்முக மாமா கிட்ட சொல்ல வேண்டாமா?
இது பார், இது சுந்தரமூர்த்தியோட பர்சனல் மேட்டர். சுந்தரமூர்த்தியோட தம்பி மந்தர்மூர்த்தி தான் இவங்க குழந்தைய கொன்னுருப்பானோங்கிறது நமக்கு ஏற்பட்டிருக்கிற சந்தேகம். உறுதியாக இல்லை. இது எதுக்காக சண்முகத்துக்கிட்ட போய் சொல்லி அவர் அனாவசியமாக குழப்பணும்? அந்த வீட்ல நிறைய மர்மம் இருக்குங்க. அங்க தொடர்ந்து வேலை பார்க்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. சுந்தரமூர்த்தி சார என்னால முழுசா நம்பவே முடியலங்க. தனக்கு ஒரு தம்பி இருக்கிறத ஏன் அவரு என்கிட்ட மறைக்கணும்? அந்த பல்தேவியா அடிக்கடி வராரு. சுந்தரமூர்த்தி எதுக்காக குலுமநாளில போய் ஒளிஞ்சிட்டு இருக்காரு? யாருக்கு தெரியும்? சுந்தரமூர்த்தி சார் வந்த உடனே என் குழந்தைய நான் வாங்கிக்கிட்டு நான் வேலையை விட்டுற போறேங்க. ஏய், 20,000 ரூபா சம்பளம்டி, அதை போய் விடுறாங்கிற? சும்மா இருங்க. பணமா இப்ப நமக்கு முக்கியம், குழந்தை தாங்க முக்கியம். அன்னைக்கு குழந்தை முக்கியம் இல்லை, பணம் தான் முக்கியம்னு இந்த வேலைக்கு வந்தா இப்போ என்னாச்சாமா? நீங்களும் தான் அன்னைக்கு குழந்தை முக்கியம் பணம் முக்கியம் இல்லைன்னு சொன்னீங்க. இன்னைக்கு நீங்க மாத்தி சொல்றீங்க. நான் ஒன்றும் குழந்தை முக்கியம் இல்லைன்னு சொல்லலை. அவசரப்பட்டு எதையும் பண்ண வேண்டாம் தான் சொல்கிறேன். நம்ம குழந்தையும் முக்கியம், பணமும் முக்கியம். இல்லைங்க, நான் முடிவு பண்ணிட்டேன். இனிமே சுந்தரமூர்த்தியோட பிரச்சனையே வேணாம், மர்ம டெலிஃபோனும் வேணாம். குழந்தை பத்திரமா வந்தா போதுங்க எனக்கு. அதான் குழந்தை 15 நாளில் வந்துருமே, அப்புறம் என்ன? ஹாய். வெல்கம் சார். தேங்க்ஸ். பிரமாதம். எப்படி சார் இப்படி ஒரு பிளான், எந்த சந்தேகமும் இல்லாமல் அவ்வளோ அழகாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கீங்க? பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கான்னு மட்டும் பாருங்கள் சார். ஆடு எங்கே வெட்டினாங்க, எந்த தொட்டியில் பீஸ் போட்டாங்க, பிரியாணி எந்த சட்டியில் செஞ்சாங்கலாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பிரியாணி சாப்பிட்ற மூடே போயிடும். வெரி இன்ட்ரெஸ்டிங். சுரேஷ், இந்தாங்க. நான் இதை கேட்கவே இல்லையே. இது பிரியாணிக்கான பில்லு. போ, தேங்க்ஸ். மகாவோட கம்பெனிக்கு விசுவாசமாக இருந்த பழைய டிரான்ஸ்போர்ட்டிங் கான்ட்ராக்டர்ஸ் எல்லாரையும் மாற்றிட்டேன். எல்லாரையும் புதுசாக போட்டுட்டேன். அவங்க என்ன பண்ணுவாங்க? சரக்கு டெலிவரி பண்ணணும்னு சொன்னால் பண்ணுவாங்க, சரக்கு கொளுத்துன்னு சொன்னால் கொளுத்திடுவாங்க. உன்னையும் சேர்த்து கொளுத்திக்கன்னு சொன்னால் அதையும் சந்தோஷமாக பண்ணுவாங்க. சுருக்கமாக சொன்னால் நாம் சொல்கிறத கேட்பாங்க. இனிமே இளவரசியோட முதுகெலும்ப நாம் நினைக்கிற மாதிரியெல்லாம் வளைக்கலாம், அப்படி தானே? தப்பு. நம்ம இளவரசி முதுகெலும்ப வளைக்க போகிறதில்ல, முறிக்க போகிறோம். அதானே டீலே. செம்ம ஆளு சார். நீங்கள் எங்கே இருந்தீங்க இத்தனை வருஷமா? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் புது கான்ட்ராக்டர்ஸ்ன்னு சொன்னேன்ல, அவங்க வேறு யாரும் இல்லை, உங்கள் சரக்கு டெலிவரி பண்ணுற லாரி கம்பெனிங்க தான். வேறு வேறு புது புது கம்பெனிங்க பேரில் மகா கம்பெனிக்குள்ளே நுழைஞ்சிருக்காங்க. மை காட், அதில் நமக்கு என்ன லாபம்னா மகா கம்பெனி சரக்குக்கு பதிலாக நம்ம கம்பெனி சரக்கு அனுப்பிச்சிடலாம். ஆனால் லாரி டிரான்ஸ்போர்ட் வாடகை செலவை அவங்க கொடுத்துருவாங்க. மகா கம்பெனி ப்ராடக்ட்ஸ் போலவே தயாரிக்கிற சில கம்பெனி எனக்கு தெரியும். மகா கம்பெனி தயாரிக்கிறது மெகா ப்ராடக்ட்ஸ், அவங்க தயாரிக்கிறது மெகா ப்ராடக்ட்ஸ். ஒரே ஒரு எழுத்து தான் வித்தியாசம், ஆனால் சுலபமாக கண்டுபிடிக்க முடியாது. இந்த ப்ராடக்ட்ஸை நம்ம சப்ளை பண்ணி மகா கம்பெனிக்கு இருக்கிற நல்ல நேமை நம்ம ஈஸியாக கெடுத்துட முடியும். ஐயா சாமி, ஒரே ஒரு எழுத்தை வச்சு ஒரு கம்பெனியோட தலையெழுத்தே மாத்துறீங்க. நீங்கள் தெய்வங்க. சும்மா நம்மளை நாமே பாராட்டிக்கிறது, நம்ம முதுக நாமே சும்மா சுரிஞ்சு விட்டுக்கிறது, முகசுத்தி பேசுறது, இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ராஜேஷ், இப்போ நான் சொன்ன பிளான்ஸை எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியது உங்கள் பொறுப்பு. என்னால் அதிகமாக இன்வால்வ் ஆக முடியாது. அப்படி இன்வால்வ் ஆனா இளவரசிக்கிட்ட மாட்டிக்குவேன். கவலைப்படாதீங்க தலைவா, நாங்கள் பண்ணித்தரோம். பி சீரியஸ், டூ சீரியஸ், பி கேர்ஃபுல். சுப்பிரமணி, நம்ம கிளம்பலாம். பை. ராஜேஷ், இவர் சாதாரண ஆளே கிடையாது. இருக்கட்டுமே, நமக்கு லாபம் தானே. ஆமாம், அது வாஸ்தவம் தான். சரி, நம்ம வேலையை ஆரம்பிப்போம். ஷியாம் போட்ட பிளானை உடனே எக்ஸிக்யூட் ஆமாம் பண்ணுவோம். ஆமாம், கண்டிப்பாக ஆரம்பிச்சிட வேண்டியதான். டேய் பாபு, டேய் என்னம்மா? உட்காருடா. ஹவுஸ் ஓனர் வந்து 2000 ரூபாய் வாடகை ஏற்றி கேட்குறாரா? அவனுக்கு வேற வேலையே கிடையாது போமா. போன வாரம் எனக்கு அவனுக்கு வேற சண்டையாகி போயிடுச்சு. டேய், இது அவங்க வீடுறா, அவங்க கேட்குறாங்க.
நமக்குன்னு ஒரு சொந்த வீடு இருந்தா நம்ம ஏன்டா அடுத்தவங்க கிட்ட கையேந்தி நிக்கணும்? என்ன பார்த்தா என்ன அர்த்தம்? எல்லாம் உன் கையில் தான் இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா? இங்கே பாரு சந்தியா, செல்வா சாதாரண ஆள் இல்லை. அவனுக்கு ஆஃபீஸில் பெரிய செல்வாக்கு இருக்கு. நல்ல போஸ்டிங்கில் இருக்கான். அவனுக்கு கடன் தர்றதுக்காக பேங்க்கில் காத்துக்கிட்டு இருக்காங்க. செல்வாவோட வீடும் நல்ல வசதியான இடம். ஈசிஆர் ரோட்டில் 4-5 இடம் வாங்கி போட்டிருக்கான். நீ எப்படியாச்சும் அவங்ககிட்ட ஒரு இடத்த வாங்கிட்டீங்கன்னா இன்னைக்கு ரேட்டுக்கு ஒவ்வொரு இடமும் 4-5 சீட் ஏறும். ஐ வில் see. ஏய், நீ உள்ள போ. போ. வாங்க வாங்க, உட்காருங்க தம்பி. உட்காருங்க. சாரி, லாஸ்ட் டைம் நான் வீட்டுக்கு வரும்போது அம்மா தான் வெளியில் நின்று கூப்பிட வேணாம், இது உங்கள் வீடு மாதிரி நேராக வீட்டுக்குள்ளேயே வந்துருங்கன்னு சொன்னாங்க. ஆமாமா, சொன்னதும் சரிதான், நீங்க வந்ததும் சரிதான். ஆனா ஒரு சின்ன திருத்தம். என்னது? இல்ல, இது உங்க வீடு மாதிரின்னு தெரியாம சொல்லிட்டாங்க. இது உங்க வீடும் இல்ல, எங்க வீடும் இல்ல, வாடகை வீடு. சொந்த வீட்ல நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், வாடகை வீட்ல பண்ண முடியுமா? அடி சக்க, நம்ம சுவிட்ச் தான் போட சொன்னோம். இவன் நேராக எடுத்ததுமே கரண்ட் கம்பியில கை வைக்கிறாளே. ஒவ்வொரு அண்ணனுக்கும் இப்படி ஒரு தங்கச்சி மட்டும் இருந்தான்னா அடடடடட, வீடும் உருப்பட்டுரும், குடும்பமும் விளங்கிடும். ஏன் வீட்டில் ஏதாவது பிரச்சனையா? நீ சும்மா இரு சந்தியா. சொல்லுங்கம்மா. வேண்டாம் தம்பி, நீங்க ஒவ்வொரு தடவை வரப்பவும் உங்ககிட்ட அது இல்லை இது இல்லைன்னு சொல்றோம். ரொம்ப மனசுக்கு சங்கடமா இருக்கு. ஏன் இதுக்கெல்லாம் சங்கடப்படுறீங்க? பரவாயில்ல, சொல்லுங்க. இல்ல தம்பி, வாடகையெல்லாம் கண்ணா பின்னான்னு ஏத்துறாங்க. நீங்க இங்க பைக்ல வந்து போறத யாரோ சொல்லிருக்காங்க போல. எங்களுக்கும் வசதி வந்துருச்சுன்னு நினைச்சு ஹவுஸ் ஓனர் வாடகையை ஏத்திட்டாரு. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. எனக்கு கொஞ்சம் மனசு சரியில்லாமல் இருக்குது, அதனால தான் வரேன். நான் அடிக்கடிங்க வந்துட்டு போகிறதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க அடிக்கடி இப்படி கேட்கறது தான் எங்களுக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்கு. நீங்கள் தப்பாக நினைக்கலனா சந்தியாவை கொஞ்சம் நான் வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு வரலாமா? என்னாச்சு? இல்ல, இப்படி திடீர்னு கேட்டுட்டீங்க. சந்தியாவை அப்படி யார் கூடயும் தனியா அனுப்புற பழக்கமே இல்லை. என் கூட தானே. என்னம்மா, அவர் மனசு சரியில்லைன்னு சொல்றாரு. என் உயிரையும் மானத்தையும் காப்பாத்தினவரு. சும்மா நீ அடிக்கடி அதையே சொல்லிட்டு இருக்குது, எனக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல. அவர் கூட நான் போறது தப்பாமா? சரிங்க தம்பி, என் பொண்ணை பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வாங்க. சரிங்கம்மா. அம்மா, என் ஹேண்ட்பேக் எடுத்து கொடுமா. ம். சரி, வரேம்மா. கிளம்புறோம். போயிட்டு வா. நம்ம நினைச்ச மாதிரியே ஈசிஆர்ல புதுசா ஒரு இடமே வாங்கிடுவோம் போல இருக்கு. ஆமாம்மா. ஏண்டா, ஈசிஆர் வரைக்கும் எதுக்கு போகணும்? சுனாமி வந்துட போகுது. அவங்களுக்கு மயிலாப்பூர்லயே சொந்த வீடு இருக்குன்னு சொன்னியே. அம்மா, செல்வா பொன்முட்டை இடுற வாத்து, அதை நீயே அறுத்துறாத, கொஞ்சம் பொறுமையா இரு. அங்க பாரு எப்படி போறாங்கன்னு. உட்கார். சொல்லுங்க, உங்க மனசுல ஏதோ பிரச்சனை உறுத்திட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. எப்படி சொல்றதுன்னு தெரியல சார். ஆர்டர் ப்ளீஸ் சார். 2 மேங்கோ மில்க் ஷேக்ஸ். மேங்கோ இல்லை, ஸ்ட்ராபெரி கொண்டு வரவா சார்? கொண்டு வா. தேங்க்யூ சார். ஐயோ சாரி,
ஏதோ ஒரு மூடில் உன்கிட்ட கேட்காம ஆர்டர் பண்ணிட்டேன். உனக்கு ஐஸ்கிரீம் வேணுமா? பரவாயில்ல, தேங்க்ஸ். நீங்க விஷயத்த சொல்லுங்க. என்ன சொல்கிறது சந்தியா, உன் கூட இவ்வளோ நாளாக தனியாக பேசுகிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல. அதனால நான் என்னை பற்றி பெருசாக நான் ஒன்றும் உங்ககிட்ட சொல்லலை. நான் சந்தியான ஒரு பொண்ணை ரொம்ப டீப்பாக ரொம்ப சின்சியராக லவ் பண்ணேன். ஆக்சுவலாக அது எங்கள் அப்பா அம்மா பார்த்த பொண்ணு தான். நிச்சயம் பண்ணதுக்கப்புறம் தான் எங்கள் லவ்வே ஸ்டார்ட் ஆச்சு. லவ்னா அது சாதாரண லவ் இல்லை. ராத்திரி பகலா 24 மணி நேரமும் நான் அவன் நினைப்பா, அவன் ஏன் நினைப்பா, மனசுக்கு ரொம்ப ஒத்துப்போன ஒரு காதலர்களாக நாங்கள் வாழ்ந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைங்க ஆரம்பமாச்சு. வேற என்ன சார் வேணும்? நான் சொல்கிறேன். ஓகே சார். இப்போ என் மனசில் சந்தோஷமோ அமைதியோ சுத்தமாக இல்லை. என் சந்தியாவுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் என் மனசு அவளை மறக்க மாட்டேங்குது. தீபாவோட வாழ்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. வாழ்க்கை ஒரே நரகமாக இருக்கு. தீபாவோட வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு நான் தான் அப்பான்னு என்னால் ஏற்றுக்க கூட முடியல. அப்போ சந்தியாங்கிற அந்த பேருக்காக தான் நீங்க அடிக்கடி என்ன பார்க்க வரீங்களா? அப்போ எனக்காக இல்லை, அப்படித்தானே? நான் போய் சொல்ல விரும்பல. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு அப்படி தான் ஆரம்பிச்சது. அந்த சந்தியா கூட பழக முடியல. இந்த சந்தியா கூட பழகி அந்த ஆசையெல்லாம் தீர்த்துக்கலாம்னு நினச்சேன். ஆனால் இப்போ அப்படி இல்லை சந்தியா. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த சந்தியாவை நீங்க கல்யாணம் பண்ணியிருந்தா நிச்சயமா நீங்க சந்தோஷமா இருந்திருக்க மாட்டீங்க. ஏன் அப்படி சொல்ற? கல்யாணத்துக்கு முன்னாடியே நிறைய பிரச்சனை வந்திருக்கே. கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களை நம்பாம உங்ககிட்ட அவங்க ஒரு வார்த்தை கூட சொல்லாம சந்தியா ஓடி போனது எவ்வளவு பெரிய தப்பு. தீபா கிட்டேயும் பெருசா என்னால் எதுவும் சந்தோஷமா பேச முடியல. ஆனால் உன் கூட பேசும்போது ஏற்படுற நிம்மதியும் சந்தோஷமும் எனக்கு வேற எங்கேயுமே கிடைக்கல. இந்த நிம்மதியும் சந்தோஷத்தையும் வேற எங்கே போய் தேடுறதுன்னு தெரியல. நீங்க எங்கேயும் போய் தேட வேண்டாம், அது உங்களை தேடி வரும். எப்படி? இப்போ வீட்ல ஒருத்தருக்கு பிரச்சனை, ஆபீஸ்லயும் டார்ச்சர். அவர் என்ன பண்ணுவாரு? கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றதுக்காக பீச், பார்க்கு, சினிமான்னு போவார மாட்டாரா? ஆமா. அந்த மாதிரி உங்க கண்ணீர் கதையை கேட்டதும் உங்களை பீச், பார்க்கு, சினிமான்னு என்டர்டெயின்மெண்ட்காகவும் உங்க பொழுதுபோக்குக்காகவும் ஒரு சும தாங்கியா இருக்கிறதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேங்க. நானும் மனசளவுல பாதிக்கப்பட்டவதான். உங்களுக்கு நானே ஆறுதலா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா சந்தியா, இது தப்பு இல்லையா? உங்க அம்மா எதுவும் தப்பா நினைக்க மாட்டாங்களா? என்னோட உயிரை, மானத்தை காப்பாத்தினவர் நீங்க. ஐயோ கடவுளே, அதை திரும்ப திரும்ப சொல்லாதேன்னு சொல்லியிருக்கேன்ல. அந்த கடவுளாவே உங்களை நான் பார்க்கும்போது அம்மா இதுக்கு தப்பா நினைக்க போறாங்க? அந்த கடவுள் தினமும் வீட்டுக்கு வந்தா நம்ம நினைக்கிறதெல்லாம் கொடுத்து நம்ம ஆசையை நிறைவேற்றினா அந்த கடவுளை யார் வேண்டான்னு சொல்லுவாங்க? நான் முடிவு பண்ணிட்டேன். இந்த பிடியை நான் விடுற மாதிரி இல்ல. உடம்பு பிடியா இருக்க போகுது. வேற எங்கேயாவது போலாம்? சினிமா பார்த்தே ரொம்ப நாளாச்சு. தியேட்டருக்கு போலாமா? சரி. நாம இருக்கிற இடத்துலயே ஒரு சந்தோஷம் இருக்கு தெரியுமா? என்னது? இந்த இடத்துலயே குழந்தைங்க விளையாடுறதுக்கான நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால ஒரு 2 நிமிஷம் குழந்தைங்களாவே மாறி அது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா சினிமாக்கு போகலாமே? சரி. இனிமேல் இந்த சந்தியா என்ன சொன்னாலும் இந்த செல்வா கேட்பான். எக்ஸ்கியூஸ் மீ. இந்தாங்க சார். தேங்க்யூ சார். வாங்க. அங்க பெரிய பால் இருக்கு பாருங்க.
இவன் முத்துவோட அண்ணனாச்சே. இவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி அந்த பொண்ணு முழுகாம இருக்குன்னு வேற முத்து சொன்னா. இப்போ இன்னொரு பொண்ணோட இவ்வளவு நெருக்கமா போறான்னா இந்தாங்க காஃபி. அங்கிள், நான் முத்துவோட ஃப்ரெண்டு. ஓ, உட்காருப்பா. முத்து இங்க தானே இருக்கான். முத்து. அதோ வரேன் அங்கிள். சொல்லுங்க ஃப்ரெண்டு வந்திருக்காரு. ஏய் அப்போ நீ எப்படா வந்த? மச்சான் உங்ககிட்ட அர்ஜென்ட்டா ஒரு மேட்டர் பேசணும்டா. அங்கிள் தோ வந்துடுறோம் அங்கிள். சரி வா. இது வந்துடுறேன்.